என் வண்டி போயிடுச்சு. நான்சென்ஸ். அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, என் வண்டியில வந்து இடிச்சிட்டியா? ஏன் மேன் எப்படி கத்துற? என்னாச்சு போ? என்ன ஆச்சா? என் வண்டி ஸ்கிராட்ச் ஆகி போச்சு. அடச்சே, இந்த சாதாரண விஷயத்துக்கு இப்படி கத்துறியே? இது சாதாரண விஷயமா உனக்கு? என் வண்டியோட வேல்யூ என்ன தெரியுமா? இதோட விலை என்ன தெரியுமா? ஷட் அப். இதெல்லாம் ஒரு காரு, இதுக்கு ஒரு வேல்யூ. பெரிய லபடபா. இந்த ஒன்றரை நாள் டப்பா வண்டியால இடிச்சுட்டு என் வண்டியை பத்தி குறை சொல்றியா? இதோட விலை என்ன தெரியுமா? 2 lakhs. ஏய் கேவா, என்னோட ஸ்கூட்டர் ஏத்தி ஒதுக்குற நீ? உன் காரோட விலை 2 லட்சம் ரூபாய் தான். ஆனா என்னோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. இது உனக்கு காட்டுறேன். போடி. என்னம்மா பண்ண போற? என் வேல்யூ உனக்கு காட்டுறேன். ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ அப்பா அம்மா ஐயோ 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 அப்பா ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஆண்டா ஐயா ஆண்டா ஐயா ஐயோ 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 வண்டியா வண்டி, பெரிய வண்டி. இப்ப புரிஞ்சுதா என் வேல்யூ என்னன்னு? இரு. இந்தா என் விசிட்டிங் கார்டு. மிஸ்டர் ராமச்சந்திர தெரியுமா உனக்கு? தெரியுமே, இந்த ஊர்ல நம்பர் 1 பணக்காரராச்சே. அவரோட ஒரே பொண்ணு தான். இந்த விசிட்டிங் கார்டு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, உங்க பொண்ணு என் காரை சுக்கு நூறா உடைச்சிட்டான்னு சொல்லு. அவர் ஒரு புது கார் வாங்கி தருவாரு. இத பார், 2 லட்சம்ங்கிறது உனக்கு ப்ராப்பர்ட்டி, எனக்கு பாக்கெட் மணி. புரிஞ்சுதா? என்ன அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிடுங்கண்ணே. சாரி, இனிமே இந்த வீட்டுல சாப்பிட எனக்கு பிடிக்கல. ஏண்டா உனக்குடா? எனக்கு தான். டேய் துப்புடா. ஏண்ணே, என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? உன் சமையல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உன் புருஷன் நடவடிக்கை எங்களுக்கு பிடிக்கல. ஏ, அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? அட, நாட்டுல நாய் நரி எல்லாம் தப்பு பண்ணுதுமா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன் புருஷன் தாறுமாறா தர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. தப்பில்லையே. எதுக்கு சொன்னாங்க? பசின்னு வந்தா ஒரு வேளை சோத்த போடு, அழுகிற புள்ளைக்கு பாலை வாங்கி கொடு, குடியிருக்க வீடு இல்லைன்னா குடிசையாவது கட்டி கொடுன்னு சொன்னாங்க. அதுதான் தர்மம் தலை காக்கும். உன் புருஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கான். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா? எனக்கு உடம்புல ஏறியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. என்னங்க அவங்க சொல்றது உண்மையா? 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி தர்மம் பண்ணீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அங்க என்ன பார்வை? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, என் ஃப்ரெண்டு ஒருத்த கார் வாங்கணும்னு சொன்னா. அவன் கையில வேற காசு இல்லையா, அதான் காசுக்கு பதிலா காரா வாங்கி கொடுத்துட்டேன். இல்ல பிரியா? மம்மி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு என்னோட 2 வீலர் ஒருத்தன் கார் மேல மோதி அது ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ஆள் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? உனக்கு பணத்தோட வேல்யூ தெரியுமா, இந்த காரோட விலை தெரியுமா கேட்டா. அவன் கேட்ட சரிதானே? மத்தவங்கள பார்த்து கேட்டிருந்தா சரிதான். ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பணக்கார மிஸ்டர் ராமச்சந்திரோட only daughter பிரியா பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா? நான் யாரும் தெரியவேனா? அதனாலதான் அவனோட காரை சுக்கு நூறா உடைச்சு டாடி கிட்ட புது கார் வாங்கி கொடுக்க சொன்னேன். டாடி ஓகேன்னு சொல்லிட்டாரு. That's it. நல்ல வேளை நீ மோதினது காரா போச்சு. இதுவே ரயிலா இருந்திருந்தா? ரயில்ல என்ன பெரிய லபடபாவா? தீ வச்சு கொளுத்துருவேன். அடச்சி சுமாரு, செய்யறதையும் செஞ்சுட்டு திமிராவா பேசுற? என்னதான் உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, பொறுப்பா நடக்க பழகிக்க. கோச்சுக்காத மீனாட்சி, பிரியா ஏதோ விளையாட்டுமா செஞ்சுட்டா. இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வாட் பிரியா? சும்மா இருங்க, எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லந்தா. இனிமே அவ காலேஜுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்க வெளியில போனாலும் சரி, நடந்தே போகட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். வாட்? நான் நடந்து போறதா? டாடி, இத கேட்டு நீங்க சும்மாவா இருக்கீங்க? சாரி பிரியா, ஹோம் மினிஸ்ட்ரி. எனக்கு தெரியும், நீங்க எப்பவுமே அம்மா பக்கம் தான். சரியான லபடபா. மாப்பிள, இன்னைக்கு உனக்கு ஜெயம் தான் போ. அட போங்க மாமா, மெட்ராஸுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. தினைக்கும் வீட்டு விட்டு கிளம்பும்போது இதே தான் சொல்றீங்க, ஒண்ணும் ஆகலையே. சினிமாவில் நடிக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? நான் கதாநாயகனா நடிக்கணும்னு மெட்ராஸுக்கு வந்து வருஷம் 30 ஆச்சு, இன்னும் முடியல. ஆனா உன்னை ரஜினி ரேஞ்சுக்கு நான் கொண்டாந்து பார்க்காம நான் விடமாட்டேன். அப்புறம் இன்னைக்கு ப்ரோகிராம் 10 மணிக்கு ஏவிஎம் சரவண சாரை பார்க்கணும், 11 மணிக்கு டைரக்டர் பி வாஸ் சாரை பார்க்கணும், 12 மணிக்கு தயாரிப்பாளர் கேஆர்ஜி சாரை பார்க்கணும், 1 மணிக்கு பசிக்குது மாமா. நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்பிள. இன்னைக்கு சனிக்கிழமை நாள், பெருமா கோயில்ல புளிச்சோறு கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்கல்ல, போலாதான். தங்கச்சி, கொஞ்சம் ஊட்ட பாத்துக்குங்க. வீடே எங்களுது, நான் வீட்டை பாத்துக்கணுமா? சாந்தாமணி, ஐயோ, எங்க வீட்டுக்காரர் வராரு. எந்த வீட்டுக்காரரு? எந்த வீட்டுக்காரரா? இந்த வீட்டுக்கு அவர்தான் வீட்டுக்காரரு, இந்த அம்மாவுக்கு அவர்தான் வீட்டுக்காரரு. வந்த வரட்டும், அதிகம் இப்படி பயப்படுறீங்க? வந்தா வரட்டுமா?
மாப்பிள வாடகை கொடுத்த வருஷம் 2 ஆச்சு. கண்ணுல சிக்கனா எலும்புகளும் நொறுக்கிடுவான். மாமா அடேங்கப்பா, ஹோட்டல்ல ஆமா மேடன்னு சொல்லி கொடுத்தா இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுது. அப்பா, காலங்காத்தால கதவை மூடிட்டு கம்பி நீட்டிட்டானுல. டபார் சாந்தாமணி, ஏதோ உங்க ஊர்காரங்களாச்சேன்னு 2 வருஷமா வாடகை கேட்காம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அவங்கள கதற கதற மடக்கி, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. வாயா மந்திரி மயில் வாகனம். எங்க வந்த? ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். மக்கள் சிக்கல்ல மாட்டினா மந்திரி கிட்ட சொல்லுவாங்க, மந்திரிய சிக்கல்ல மாட்டிட்டா அதாங்க உங்ககிட்ட சொல்லலான்னு. உட்காரு. இந்த பாலம் கட்டினதுல ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாங்க. ஓ, இந்த விஷயம் எப்படியோ அந்த உழைப்பாளி பத்திரிக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டோ சந்தர்ப்பம் சாட்சின்னு வச்சு மிரட்டுறான். நாளை காலையில பத்திரிக்கையில வேற இந்த மேட்டர் வந்துரும் போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலான்ற? அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடுங்க. எப்போ? டி நகர்ல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வழியா மவுண்ட் ரோட்ல இருக்க அவன் ஆபீஸ்க்கு போவாங்க. வெள்ள மாருதி வேன், நம்பர் TN04B4073. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இதுல இருக்கு. நான் வரேங்க. ம். அப்பா, இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிட்டேன். சிச்சி, நீ சின்ன பையன். இந்த விஷயம் கிங் மேக்கர் கிருஷ்ணனால தான் முடியும். தேனாம்பேட்டை சிக்னல். டேய் டோனி தலையா, இந்த லண்டனுக்கு சரக்கு அனுப்பிச்சுமே அந்த ஃபைல் எல்லாம் எங்கடா? ஆபீஸ் பையில இருக்க எடுத்துட்டு போங்க. டேய், என்ன நீ ரொம்ப தான் சலிச்சுக்கிற? அது இல்லண்ணே, ஆ. தில்ரூபா வராம போர் அடிக்கணே. அவ வந்தா மட்டும் உங்ககிட்ட சிரிச்சு பேசி அப்படியே பல்லாங்குழி விளையாடுவாங்க. அதுக்கு இல்ல, நானும் தில்ரூபாவும் ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது இல்ல. இம்பாசிபிள். அவ உங்ககிட்ட பேசவும் மாட்டா, சிரிக்கவும் மாட்டா. அவ என்கிட்ட தான் பேசுவா, என்ன பார்த்தா சிரிப்பா. அதெல்லாம் கிடையாது, என்ன பார்த்தா சிரிப்பா. இல்ல, என்ன பார்த்தா சிரிப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து தில்ரூபா எனக்கு 2 பிஸ்கட் வாங்கி கொடுத்தா. உங்களுக்கு வாங்கி கொடுத்தாளா? அவ தினம் வரும்போது கேட்டு கிட்ட ஒரு நாய் படுத்திருக்கும். அந்த நாய்க்கு 2 பிஸ்கட் போடுறது பழக்கம். நேத்துக்கு அந்த நாய் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பிஸ்கட்டை இந்த நாய்க்கு போட்டான். ஓ மேரே தில்ரூபா. என்ன பார்த்தா சிரிச்சா? அவன் என்ன பார்த்தா சிரிக்கா? என்ன இங்க சண்டை? எல்லாம் ஒன்னாலதான். வா உட்கார். நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப அவன் டவுட் பண்றான். அவன்கிட்ட சொல்லு. அம்மா அப்பா இல்லாத என்கிட்ட நீங்க 2 பேரும் போட்டு போட்டு இவ்ளோ பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நான் கவலைப்படல. அவன் என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன், என்ன ரேஞ்சில வச்சிருக்க, அதை சொல்லு. சொல்லுமா. என் உடம்புக்கு முடியாதப்போ டாக்டர் கூட்டிட்டு வந்து என் உடம்ப பாத்துக்கிட்டீங்க. வாடகை கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டப்போ வாடகை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை என்னோட அண்ணங்கிற ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். தம்பி, ஹார்ட் அட்டாக் வந்துற போது கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காருடா. என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன் சொல்லு. 1 வருஷமா நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தீங்க. கடனை அடைக்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது நீங்க தான் அந்த கடன் எல்லாம் அடைச்சீங்க. அதனால உங்களை என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, நிஜமாலுமே எனக்கு வந்துருச்சுடா. தங்கச்சி, இப்பதாம்மா என் வகுத்துல பாடம் பார்த்தேன். பிள்ளையாரப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. டே, இப்ப என்ன அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு? வெச்சதுல இருந்து கண்ணை திறந்துட்டே தான் உட்கார்ந்திருக்காரு. யார் யார் எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டு. சரி வா போலாம். அண்ணே, என்ன? இங்க பாருங்க, ஒரு பெட்டி தனியா கிடக்கு. ஆமாண்டா, வா பாக்கலாம். நில்லுடா, சுத்தி முத்தி பாரு. யாரும் இல்ல. அப்ப வா. அண்ணே, நீங்க பெட்டி திறங்க, நான் தள்ளி நிக்கிறேன். ஏன் உள்ள குண்டு இருந்து வெடிச்சு நான் மட்டும் சாக, நீ அப்படியே தப்பிச்சு விடலான்னு பாக்குறியா? அந்த கதை நடக்காது மகனே. செத்தால் 2 பேரும் ஒன்னா தான் சாகனே. வா. ஏய், பொட்டி நிறைய பணம்டா. ஆமாண்ணே. ஏய், விநாயகர் கண்ணை திறந்துட்டாரா. ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும், சட்டிலையும் வரும்.
ஏண்டா ஒரு 4-5 லட்சம் தேரும் போட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த பணமா? ஐயா எனக்கு வேணாம். டேய் நிஜமாவா? எனக்கு வேணாண்ணே. டேய் நிஜமாவா? டேய் எலும்பு திங்காத நாயி, பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனுஷன் இருக்கானா? என்ன ஆக்டிங் கொடுக்குறியா? அண்ணே, ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். எனக்கு லட்சியம் முக்கியம் இல்லப்பா, லட்சம் தான் முக்கியம். அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னே. இப்படி தெருவில் நடக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை. என்ன நீ கடமை பேசுற? ஆமாண்ணே, இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்மள பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன் வர சுதந்திரத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. வருங்கால சரித்திரத்தில் நீங்க இடம் பெறவனா? வேறோன்னு அப்ப எடுங்க. இதான் சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி. ஓ ஐ சி. சார் என் பொட்டியை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பொட்டி தான் சார் இது. ஓஹோ, உங்க 2 பேரையும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க 2 பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். நான் சொல்ல பாராட்டு வாங்கிட்டேன். உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா எண்ணி பாருங்க. எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன். சார் உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், 3 லட்சம் ரூபாய் தானே இருக்கு. என்ன அது? 4 லட்சம் ரூபாய் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? சார் ஒரு பைசா கூட எடுக்கல, பெட்டி அப்படியே உணர்ந்துட்டோம். என்னடா விளையாடுறீங்களா? உண்மையை சொல்லுங்க சார். பொட்டியை பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற பணத்தை நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் இவங்கிட்ட சொன்னேன். பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. ஆனா பங்கு போட்டுக்கல. பையன் என்ன சொன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல, இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம், அவங்களா பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. கொடுக்கறையா? மரியாதையா உண்மை சொல்லுங்கடா. இருங்க சார். உனக்கும் சொல்றேன் மரியாதையா உண்மை ஒத்துங்க, இல்ல 2 பேர் முட்டியும் பேந்துரும். சார் இவனுங்களை இப்படிதான் கேட்ட உண்மை சொல்ல மாட்டானுங்க. உள்ள போட்டு 2 தட்டு தட்டுங்க சொல்றேன். கான்ஸ்டபிள் இவங்க 2 பேரும் உள்ள தள்ளு. சார் நாங்க வரோம். ஐயோ ஐயோ கான்ஸ்டபிள் அந்த லத்தியை கொடு. நீ போ. ஏய் 2 பேரும் உண்மையை சொல்லணும், இல்ல முட்டி முட்டி சொல்லுங்க. சொல்லு. ஒரு அப்பா ஏண்டா, இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகிக்கலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரு சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதானா? இப்ப இந்த 2 மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? எங்க? ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு. எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எது நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு, நினைக்காததான் நடக்குது. பாத்தியா என்னென்ன நடந்திருக்குன்னு. அந்த லபட பை வந்தா. யாரு? அந்த மஞ்சள் பண்ணினா ப்ளூ பண்ணினா? yellow. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா கண்ணு? எப்படி இருந்துச்சு என் ஃபைட்டு? சும்மா தூள் கிளப்பிட்டல. ஆமா, யார் பக்கத்துல பெருசு? உன் அப்பனா? யோ
என்னையா முறைக்கிற? உனக்கு தில்லுன்னா என்னோட மோது பார்க்கலாம். வாயா மாட்டி. வேண்டாம் டேடி, வாங்க போலாம். ப்ளீஸ் டேடி, சொன்ன கேளுங்க, வாங்க போலாம். போறான் பாரு பெருசு பயந்துகிட்டு. வாயா வா வாயா. வா வயசு ஆக தாண்ட தேக்கு மரத்துக்கு பலம் ஜாஸ்தி. நான் உடம்புல தேக்கு, மனசுல சிங்கம். என்னங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? இல்ல, அப்பா செய்ய வேண்டிய கடமையை செய்யலன்னு சொன்னீங்க, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தத்தி நடக்கிற குழந்தைக்கு நடவண்டி வாங்கி கொடுத்தா அது துணையா இருக்கும். ஆனா தாவணி போட்டு நம்ம பொண்ணுக்கு எதை வாங்கி கொடுத்தா துணையா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்ற நீ? ஒருவேளை நம்ம பொண்ணே மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? ஏன், நம்ம பொண்ணு யாரையோ செலக்ட் பண்ணிட்டாளா? ஆமாங்க. பிரியா என் பொண்ணு, அவளுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் பிடிக்காது. அதெல்லாம் முதல்லங்க. இப்ப அவளுக்கு கத்திரிக்காயும் பிடிக்குது, காதல் அதை விட ரொம்ப பிடிக்குது. பையனை யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க. ஆமா, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருப்பானா? நல்லா இருப்பான். படிச்சவனா? படிச்சவன். பணக்காரன் தானே? ஆமாங்க. ஆமா, அடக்க ஒடுக்கமா குடும்பம் நடத்துவான்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அட இது போதுமே, மாப்பிள்ளைக்கு இவ்வளவு தகுதி இருக்கிறப்ப
தாராளமா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. என்னங்க வளரீங்க? நான் அவளோட அம்மாங்க. அம்மாவா? சும்மாவா? புடி. அம்மாடி, உன்னை பார்த்த உடனே உன்னை நான் பிரியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி டாடி கண்டுபிடிச்சீங்க? பிரியா, கணவன் மணி உறவுன்றது நீ போட்ட அந்த வேஷம் மாதிரி கிடையாது. அது ஒரு பாச கடல். அந்த குடும்ப கடல்ல 20 வருஷம் நான் நீந்தி இருக்கேன். என்ன நீ ஏமாத்திரியா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மாவோட அழகுல ஹைலைட்டே இந்த காதோரம் வெள்ளி கம்பி மாதிரி 2 நரமுடி மின்னும். அத நீ மறந்துட்டியே? ஐயோ, இந்த மேக்கப்லாம் டோட்டல் வேஸ்ட். உன் மேக்கப் வேஸ்ட் இருக்கட்டும். நீ ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னியே, அவன் எப்படி இருப்பான்? இதோ இப்படிதான் இருப்பாரு. இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? ஐயோ, மம்மிக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். ஐயன் நல்லா தான் இருக்கா? Thank you, Daddy. You're so sweet. அட வா ராமு, நீ கூட்டிட்டு வர சொன்ன கேஸ் இதுதான். இவனுக்கு சொந்த ஊரு ஈரோடு. இவனுக்கு மொத்த சொத்துன்னு பார்த்தா 2 ஜட்டி, 2 கிழிஞ்சு போன சட்டை, 2 பேண்ட், ஒரு டப்பா, ஒரு அலுமினிய தட்டு. ஆனா என்ன பிளஸ் பாயிண்ட்னா பையன் BA வரைக்கும் படிச்சிருக்கான். விட்டா டூயிட் எல்லாம் சந்தோஷமா பாடுவான் போல் இருக்கு. பாரு, முடியெல்லாம் கோதி விட்டு நிக்கிறான் பாரு. டேய் இரு கேடி, அடி பலமா இருந்தா பரவாயில்ல. ஏசி ரூம் தானே, சத்தம் வெளியே கேட்காது. கை வலிச்சா காலிங் பெல் அடி, நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன தம்பி, சார் பேசுவாரு, பேசிக்க. நீ பிரியாவை காதலிக்கிறியா? ஆமா சார். அவ என் பொண்ணுன்னு தெரியும்ல? தெரியும் சார். ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண டிரைவர் நீ. ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தெரிஞ்சு இருக்கு? கேட்டா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவ நீ. ஆனா பிரியா என் பொண்ணு என்னால சொல்ல முடியுமா? லுக், நான் உட்கார்ந்திருக்க இந்த சீட் ஷோரூம்ல இருக்கிற வரைக்கும் ஒரு சாதாரண ஆசனம். இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அது சிம்மாசனம். எனக்கு பின்னாடி எனக்கு மறுமணம் வரப்போற உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண போற அரியணை. போ, போய் உட்கார். Do what I say. ஒரு நிமிஷம் இந்த சீட்ல உட்கார்றதுக்கு உடம்புலாம் நடுக்குது, முகம்லாம் வேர்த்து கொட்டுது. ஏன்? What's the reason? That's the value of society. That's the value of property. That's the value of prestige. உனக்கு இதுல எதுவுமே கிடையாது. அதனால என் பொண்ணு உனக்கு கிடையாது. Understand? பிரியா மறந்துரு. ஒன்ன மாதிரி ஏழைங்க வசதியான வீட்டு பொண்ணுல காதலிக்கிறதே பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே. அதுவும் இல்லாம நீ பணக்கார விஷயம் போட்டு பொண்ணை காதலிச்சிருக்க. உனக்கு தேவை பணம். Take it. இதுல எவ்வளவு சார் பணம் இருக்கு? 10 லட்சம். எங்க காதலோட மதிப்பு 10 லட்சமா? இல்ல உங்க பொண்ணு பிரியாவோட மதிப்பு 10 லட்சமா? என் பொண்ணு பிரியாவோட மதிப்பு கடல் மாதிரி. கடலுக்கு கூட கரை இருக்கு சார். ஆனா வானத்துக்கு எல்லையே இல்ல. எங்க காதல் வானம் மாதிரி. சார், எனக்கு பணம் தான் முக்கியம்னா உங்க பொண்ணை கடத்திட்டு போய் உங்களை பிளாக்மெயில் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சிருக்க முடியும். சார், நான் ஏழைங்கிறது உண்மைதான். இன்னைக்கே பிரியா கிட்ட சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா நான் உங்களோட ஆபீஸ் சிம்மாசனத்துல உட்காரதை விட பிரியாவோட மனசுல உட்காரதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டாதான் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு பொண்ணு இஷ்டப்பட்டாதான் காதலிக்க முடியும். ஒருவேளை நீங்க எங்க காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சீங்கன்னா அதுவே என் வாழ்க்கைக்கு கடைசி முற்றுப்புள்ளியா இருக்கும். வெரி குட். எனக்கு வரப்போற மாப்பிள்ள இப்படிதான் இருக்கணும். நீ என் பொண்ணு பிரியாவும் எவ்வளவு தூரம் உண்மையா காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு சராசரி அப்பா நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம்னு. ஆல் தி பெஸ்ட். நீங்க போங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். கொண்டு போய் வைங்க. பெட்ரோல் காத்தெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேடம், மேடம், நான் கவர்மெண்ட் ஆபீசர் மிஸ்டர் ராம்சுந்தருக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஜியோ வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்தா? ஆமாங்க. Thank you. You are welcome. நீங்க ஷெரீஃபாக போறீங்க. ஷெரீஃபா? ஆமாங்க, இங்க பாருங்க, கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஐயோ, இனிமே நான் ஷெரீஃபோட பொண்டாட்டி. என்னாச்சு?
நான் ஷெரீஃபா. மனுஷன் பிறப்பும் வளர்ப்பும் பெத்த தாய் கையிலையும், அவன் சீரும் சிறப்பும் உயர்ந்த வாழ்வும் கொண்டாடி கையிலையும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். சரி, பாம்பேக்கு என் பேக்லாம் பேக் பண்ணிட்டியா? என்ன தவிர எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஆமா, இப்படிதான் சொல்லுவேன். போனதான் டெல்லி போனப்ப என் பிரஷே வைக்க மறந்துட்டேன். அப்ப என்ன பண்ணீங்க? இருக்கவே நான் வேணும்னு தான் பண்ணேன். புருஷன்கார வெளியூர் போகும்போது ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் எடுத்து வைக்கலன்னா பொண்டாட்டியோட ஞாபகம் புருஷனுக்கு எப்பவும் இருக்கும். ஓ, தாய் குலத்துக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கும். டைம் ஆச்சு, நீங்க புறப்படுங்க. ஒரு முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டியா? என்னது? ஒரு வாரம் ஆகும் மீனாட்சி. நான் என்ன பண்றதுங்க அதுக்கு? ஐயோ, அது பிரியா வேற இல்ல. புரியல? இல்ல மீனாட்சி. ஓஹோ, இதுவா? ஆமா, ஐயா வேற ஸ்மார்ட்டா இருக்காரு. பாம்பேல வேற யாராச்சும் என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் கிழவனுக்கு இந்த வயசுல இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும்? கிளவி நடந்துக்க முறையில இருக்கு. இதுதான் இதான் கேட்டேன். இப்ப ஐயா வந்துருவாருல்ல? வந்துருவாரு. இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மா, நீ என்ன இருக்கீங்க? கவர்னர். கவர்னரா? ஐயா, அடுத்த தேர்தல் நிக்கிறையா? ஐயா, இப்ப நீங்க சட்டசபையெல்லாம் போறதுல இருக்கு. அங்க அவருக்கு என்னடா வேலை? கவர்னர் கையை கட்டுங்க. பல்ல கட்டி போடுவேன். லயன்ஸ் கிளப் கவர்னர் அவரு. லைன்ஸ் கிளப் கவர்னரா? ஏய், அது முதல்ல சொல்றது இல்ல. சரி, விடுப்பா, விடு. சரி, போ. ஏயா சொல்லி தொலைங்க ஐயா. சொல்ல விட்டாதானங்க. ஐயா வருவாரு, அப்படியே இருங்க. உங்களை இங்கே பாத்துருக்கேனே. நீங்க என்ன இருக்கீங்க? கலெக்டரா இருக்கேன். அண்ணா, ஓடியா. என்ன கலெக்டர் என்ன? அம்மா, கால்ல விழுந்துறாத, இருடா. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க கலெக்டர்? டிஸ்ட்ரிக்ட் இல்லைங்க, பில் கலெக்டர். பில்லு கலெக்டரா? நீ லொல்லு கலெக்டர் இப்ப போட்டிருக்க. ஏன் முழுசா சொல்றது? அதன மொட்டையா கலெக்டர்? நானே ஆடி போயிட்டேன். போடா. வணக்கம். எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். மெட்ராஸ் ஷெரீஃபா, அரசாங்கம் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மேடம், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாங்க சார், உங்க பதவியேற்பு விழாவை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு எங்க லயன்ஸ் கிளப் முடிவு பண்ணிருக்கு. ஓகே. வாங்க. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. வாங்க. என்ன எல்லாரும் மாலையை போட்டு சரிப்புன்னு சொல்றாங்களே, அண்ணன் முஸ்லிம் மாறப்படாதா? அட மூளைகட்ட பையில, சரிப்புங்கிறது ஒரு கௌரவமான போஸ்ட். ஒரு செல்வாக்குள்ள தனி மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான மரியாதை. நகரத்தின் முதல் மனிதன். அப்ப அடுத்த வருஷம் நீங்க தான் சரிப்பு. ஐயோ சொல்லாதடா, என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதுக்கே புல்லரிக்குன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நான் கவர்னர் ஆயிட்டா எனக்கு என்ன அரிக்கும்? உடம்பு பூரா இருக்கேன். ஒரு ஊரையே விட்டு சொரிஞ்சு விட சொல்லு. உங்க வாழ்த்துக்கு என் மனமார்ந்த நன்றி. போயிட்டு வாங்க. என்ன மீனாட்சி பேசாம நிக்கிற? சந்தோஷங்க. பின்ன இருக்காதா? வீடு வீடா ஓட்டு வாங்கி பதவிக்கு வர்றது அரசியல், வீடு தேடி பதவி வர்றது அந்தஸ்து. நம்ம ராம்சுந்தர் லைஃப்ல எல்லாமே ஒரு தனி ஸ்டைல். ராமனே, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. ஃளைட் டைம் ஆச்சு, போலாமா? என்ன பிளேட் தான் இங்க இருக்கே, அப்புறம் ஏன் வெளிய சாப்பிடணும்? அது சாப்பிடுறதுடா, இது விஸ். ஓ, கொஞ்சம் இருங்க. வரேன். அம்மா, யாரோ ஒருத்தர் இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க. ஹலோ. மீனாட்சி அம்மாவுக்கு வணக்கம். நான் தான் கிங் மேக்கர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஐ மீன், உங்க பாணியில சொன்னா கெட்டவன், அயோக்கியன், என்னென்னமோ. சரி, நான் நேரா மேட்ருக்கே வரேன். இப்போ உங்க கையில இருக்கிற போட்டோஸ் ராம் சுந்தர்
காதலனுடைய அந்தரங்கத்தை அம்பலப்படுத்துற ஒரு டைம் பாம். அது வெடிக்கிறதும் வெடிக்காததும் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? சொல்றேன். ஆனா போன்ல சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்குமேன்னு பாக்குறேன். நேர்ல வாங்க சொல்றேன். எங்க வரணும்? நம்பர் 6 சவுத் போக் ரோட், டி நகர், மெட்ராஸ். வரேன்.